என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஹலோ மக்களே, BB8ல டே 2ல என்ன நடந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சாச்சனா நமிதாஸ் வெளியே போகிறாங்கன்னு சொன்னால, அதே மாதிரி அவங்க வெளியே போனதுனால லாஸ்ட் டைம் ஜஸ்டிஸ் ஃபார் பிரதீப்னு ஆரம்பித்த மாதிரி இப்போது ஜஸ்டிஸ் ஃபார் சாச்சனான்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ்னாலே ஒரு சில விஷயங்கள் காலகாலமாக அழியாமல் இருக்குல்ல, அதெல்லாம் என்னென்னா டான்ஸ் போட்டு காலங்காத்தால் ஆடுறது. ஸோ அதெல்லாமே சூப்பராக ஆடிட்டாங்க செகண்ட் டேயில். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேவே ஜாக்லின் ஒரு மாதிரி கண் கலங்கி உட்காந்துட்டு இருந்தாங்க. ஏன் எதுக்குன்னு தெரில. அப்படியே பொழுது விடிஞ்சா தர்ஷிதாவும் கூட உட்காந்துட்டு இருக்காங்க. நீ தானம்மா என் கூட ரூமை பிரித்ததுக்கு அன்ஃபேர்னு சொன்னேன், இப்போ நீ ஏன் இப்படி பண்ணால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டதுக்கு, ஏமா அதுதான் நேற்றே சேது அண்ணா பிரித்தது தான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு சமாதானமாக போகிறது தானே புத்திசாலிசானம்னு சொல்லிட்டுச்சு தர்ஷிதா. ஆனால் இந்த ஜாக்லின் இருக்காங்களே, நேற்றுலேருந்து கழுவுன பிளேட்டையே திருப்பி கழுவிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல. அடுத்தபடியாக நம்ம தீபக் டாஸ் வைக்கிறேன்னு ஸ்டார்ட் பண்ணார். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் இவர் போட்டு இருக்க சட்டை எந்துன்ற மாதிரி தீபக் தான் ஸ்டார்ட் பண்ணார். ஆனால் ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஃபேட்மேன் தான். ஆக்சுவலாக இவர் எப்படி ஸ்டார்ட் பண்ணார்னா, இந்தாப்பா தீபக்கு, உன்னை என்ன விஜய் விஷால் எல்லாரையும் மக்களுக்கு தெரியும், பட் ஒரு சில பேரை பற்றி தெரியாதுல்ல, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும்னு சொன்னது இந்த பயபுள்ள ஒரு டாஸ்காக மாற்றி நம்ம ஏன் எலிமினேட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுங்க அப்படின்னு போட்டு விட்டுடுச்சு. இவங்க போட்டு விட்ட விதை தான் சாச்சனாவை வெளியே அனுப்பிச்சி விட்டுச்சு. என்னப்பா இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இந்தா சொல்கிறேன். தர்ஷா குப்தா ஒரு ரீசன் சொன்னாங்க பாரு, கந்தர்வ சமஸ்தானமே ஆடி போச்சு. அவங்கள வாழ வச்சதே இந்த ட்ரெஸ்ஸு தான். ஸோ ஒரு மாதத்துக்கு தேவையான ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் போட்டு ஒரு ஃபேஷன் ஷோ நடத்திட்டு தான் நான் போவேன். அதுக்கு முன்னாடி நான் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சாச்சனா பேசினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரூம் ஷேரிங் முடிவு எடுக்கிறப்போ நானும் தான் இருந்தேன், என்னால் தான் இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்தீங்க, மற்றவங்க போகிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, ஸோ நானே போகிறேன்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னாங்க. வெறும் ஒரு வார்த்தையை வச்சு அனுப்பிவிட்டாங்க இவங்க. ஆனால் சொல்லும்போது மட்டும் ஏன் இப்படிலாம் சொல்கிற, அப்படிலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, அதில் கேம் ஆரம்பித்த தீபக், உனக்கு இதை பற்றி தெரியல, இதுக்காக எத்தனை பேர் வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க தெரியுமா, நீ ஏன் இப்படி பேசுகிற, அப்படிலாம் ஈஸியாக விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிலாம் சொன்னவர், சே தங்கமான மனுஷன் போல நினச்சேன். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நாமினேஷனில் இதே பாயிண்ட்டை சொல்லி சாச்சனாவை நாமினேட் பண்ணாரு பாருங்க. இவர் மட்டும் இல்லை, யாரெல்லாம் சாச்சனாவை நாமினேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் பாயிண்ட் வேறு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி ஒரு அருமையான பாட்டை பாடினார், எல்லாரும் கேட்டாங்க. மறுபடியும் தர்ஷா எனக்கு ஒரு பாயிண்ட் இருக்குது சொல்லலாமான்னு கேட்டாங்க. அதுக்கு தீபக் முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. அதுக்கப்புறம் முத்துக்குமரன் முக்கியமான ஒரு பாயிண்ட் சொன்னார். நீங்களாம் இப்போ தான் வந்திருக்கீங்க, நாங்களாம் இப்போ தான் வளர்ந்து வந்துட்ருக்கோம், இப்பயே போயிட்டா எங்கள் ஃபேஸ் வெளியவே தெரியாது, கொஞ்சம் நாளைக்கு இருந்து விளையாடிட்டு போனால் தான் எங்கள் ஃபேஸ் எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நம்ம ரஞ்சித் சொன்னார், எனக்கு அண்ணன் தம்பியெல்லாம் கிடையாது, அம்மா அப்பாவுக்கும் ஒரே பையன், அவங்க கூடலாம் பெருசாக பழகுனதில்லை, உங்கள் எல்லாரையும் அண்ணன் தம்பியாக நினச்சிட்டு வாழ்க்கையை வாழலாம்னு வந்திருக்கேன், வாழணும்னு வந்தவனை வாசல்லே நிறுத்தி அனுப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னார். நான் என்றைக்குமே உன்னை எதிரியா நினச்சது இல்லைண்ணே. அடுத்ததா ஃபேட்மேன். நான் முதல்ல சொன்னல இவர் பேச ஆரம்பித்தா நிறுத்த மாட்டார்னு, அதனால் வழவழ குழகுழான்னு இல்லாமல் முக்கியமான 2 பாயிண்ட்டை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். மொதல் பாயிண்ட், நீங்களாம் என்ன ஒரு மாதிரி யோசிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த மாதிரி நான் இல்லை, அதை விட மோசமானவனும் நான் இல்லை அப்படின்னு நிரூபிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார். ஜெஃப்ரி ஒரு பாட்டு பாடினார் இல்லையா, அதுக்கப்புறம் ஜெஃப்ரி மாதிரி ஒரு திறமையான பர்சன் கூடலாம் நான் இருக்க ரொம்ப பெருமையாக இருக்கேன், உங்கள் கூடலாம் ட்ராவல் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, ஸோ என்னை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. நோட் த பாயிண்ட், நாமினேஷனில் ஜெஃப்ரியை நாமினேட் பண்ணது ஃபேட்மேன் தான். பாய்ஸ் டீம் பொறுத்தவரை ஸ்டோர் ரூம் மெயின், கிச்சன் மெயின், கேர்ள்ஸ் டீமுக்கு கன்ஃபெக்ஷன் ரூமும் லிவிங் ஏரியாவும் மெயின். இவங்க அந்த இடத்துக்கு போகணும்னா அதுக்குன்னு செலக்ட் பண்ண பர்சன்ட்டை கேட்டுட்டு தான் போகணும், இல்லாட்டி அவங்க சொல்கிற டாஸ்க்கை முடிச்சுட்டு தான் போகணும். பட் கன்ஃபெஷன் ரூமுக்கு பிக் பாஸ் கூப்பிட்டா மட்டும் அந்த பர்சனுக்கு மட்டும் டாஸ்க்கெல்லாம் எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாமினேஷனுக்கு வருவோம். யாரெல்லாம் நாமினேட் பண்ணாங்க, யாரெல்லாம் ஹையஸ்ட் ஓட் வாங்கியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். அர்ணவ் செல்லம்மாவை நாமினேட் பண்ணாங்க, சௌந்தர்யா அர்ணாவை நாமினேட் பண்ணாங்க, ஆனந்தி ஃபேட்மேனை நாமினேட் பண்ணாங்க, தர்ஷா சத்யாவை நாமினேட் பண்ணாங்க. மறுபடியும் அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க பாரு, கந்தர்வ கோட்டையே ஆடி போச்சு. என்னன்னா இவர் மட்டும் சந்தோஷமாக இருக்காரு, இவர் அதனால தான் நான் நாமினேட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அருண் ஃபேட்மேனை நாமினேட் பண்ணாங்க, அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார், அவர் வாய்ப்பு கொடுக்குற இடத்துல இருக்கார், நம்மலாம் வாய்ப்பு வாங்குகிற இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அன்ஷிதா சாச்சனாவை நாமினேட் பண்ணாங்க, பட் சட்டப்படி தன்னை நாமினேட் பண்ண அர்ணாவை தான் பண்ணணும்,
ஆனால் சாச்சனாவை பண்ணிட்டாங்க. முத்துக்குமரன் ஜாக்லினை நாமினேட் பண்ணார். அதுக்கு ஒரு ரீசன் சொன்னார். இவங்க ரூம்குள்ளே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு உள்ளே போகணும், இதுக்கு நேற்றே உள்ளே போயிருக்கலாம்லன்ட்டு நாமினேட் பண்ணார். அதுக்கு ஜாக்லின் அக்கா சும்மா இருப்பாங்களா? அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க, ப்ரோ நான் எதுக்கு தெரியுமா உள்ளே போனேன், நடந்தது என்னன்னு தெரியுமா, அவங்க குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு பாத்ரூமில் எனக்காக உட்காரன்னு சொன்னாங்க, சரி அது வேணான்றதுக்காக தான் நான் ரூமுக்கு போனேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நீங்கள் நேற்று நைட்டே போயிருக்கலாம்லம்மா அப்படின்னு சொன்னதுக்கு இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி சமாளிக்க முயற்சி பண்ணாங்க. பட் அது நமக்கே பச்சையாக தெரிஞ்சிருச்சு. லாஸ்ட்டாக வந்த ஜாக்லினும் சாச்சனாவை தான் நாமினேட் பண்ணாங்க. சாச்சனா கிளியராக சொல்லிட்டாங்க, நான் நார்மலாக தான் சொன்னேன், பட் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் வச்சு என்ன நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துருச்சு அமைதியாக. ரஞ்சித் ப்ரோவும் சாச்சனாவும் மட்டும்தான் நாமினேட் பண்ணாங்க. ஹை ஓட் சாச்சனாக்கு வந்ததுனால அவங்களே வெளியே போக வேண்டிய வாய்ப்பு வந்துருச்சு. போகிறதுக்கு முன்னாடி சாச்சனா ஃபேட்மேன் கிட்ட நீங்கள் சொன்ன பாயிண்ட்டை என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னதுக்கு தலைவர் அப்படியே அந்தர்பல்ட்டி அடித்து, அப்படிலாம் இல்லைம்மா, இது வரைக்கும் வந்த சீசன்லேயே யங் பர்சனாக பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணது நீதாம்மான்னு சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சு தப்பிச்சிட்டாரு. அப்புறம் ஏன் நான் வெளியே போக வச்சிங்கன்னு கேட்டதுக்கு, நான் தான் அதிக பாயிண்ட் வாங்கியிருந்தேன், என்னை காப்பாற்றிக்க தான் நான் அப்படி பண்ணனேன்னு சொல்லிட்டாரு. அடுத்து வீட்டோட கேப்டனுக்கு ஒரு கேம் வச்சு அதில் ஜெயிச்சது யாருன்னா தர்ஷிகா. அவங்க தான் இந்த வீக்கோட கேப்டன். இவங்களை யாரும் நாமினேட் பண்ண முடியாது. என்னது மறுபடியும் நாமினேஷனா? ஆமாம், நாமினேஷன் இருக்குது. இதில் யார் யார் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னா, ஜாக்லினை மட்டும் தர்ஷிகா, தீபக், பவித்ரா, விஜய், விஷால், சுனிதான்ட்டு எல்லாரும் நாமினேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபேட்மேனை சத்யா, ஜெஃப்ரி, அருண், அன்ஷிதா, அர்ணவ், ரஞ்சித்னு நாமினேட் பண்ணியிருக்காங்க. இதில் ஆனந்தி மட்டும் தீபக்கை நாமினேட் பண்ணாங்க. ரீசன் சாச்சனா வெளியே போனதுக்கு மெயின் ரீசன் தீபக். அப்புறம் தக்ஷாவுக்கு பேச வாய்ப்பு கொடுக்கவே இல்லை, ஸோ நான் நாமினேட் பண்ணுறேன்ட்டு நாமினேட் பண்ணாங்க. அதன்படி இந்த வாரம் நாமினேட் ஆனவங்க ஜாக்லின், ஃபேட்மேன், அருண், முத்து, சௌந்தர்யா, ரஞ்சித். அண்ட் ஃபைனலி அன்சீனில் பார்த்த வரைக்கும் ஃபேட்மேனுக்கு ஏதோ இன்ஜுரி ஆகியிருக்கு. ப்ளஸ் ப்ரோமோவில் பார்த்தா சுனிதா அண்ட் ஜாக்லினுக்கு பெருசாக சண்டை வருது. அது என்னன்றதை நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். டாடா.